வணக்கம். இப்போ சளியை குணமாக்குறதுக்கு சுக்குமல்லி காஃபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சளி, தொண்டை வலி, அப்புறம் இருமல் இந்த மாதிரி எதுனால அவதிப்பட்டாலும் இந்த சுக்குமல்லி காஃபியை குடிக்கலாம். மேலும் இந்த காஃபி உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. நம்ம பால் காஃபி 4-5 டைம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த சுக்குமல்லி காஃபி ரெகுலராக ஒரு டைம் 2 டைம் நம்ம எடுக்கிறது ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா தனியாக, அதாவது கொத்தமல்லி 150 கிராம், சுக்கு 50 கிராம், மிளகு 10 கிராம், திப்பிலி 10 கிராம், சித்திரத்தை 10 கிராம், பனை வெல்லம் இல்லைன்னா பனங்கருப்பட்டி தேவையான அளவுக்கு. இதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பனை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இல்லாமல் மித்த பொருட்களை தனித்தனியாக வெறும் வானிலையில் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கணும். இந்த பொடியை காற்று புகாத ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். தேவையானப்போ 1 டம்ளர் தண்ணீருக்கு 2 ஸ்பூன் பொடி, அது கூட தேவையான அளவு நம்ம பனை வெல்லமோ இல்லைன்னா கருப்பட்டியோ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வடிகட்டினோம் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்குமல்லி காஃபி ரெடி. நம்ம இதை ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இதனால் நம்மளுக்கு எதுவும் ஆரோக்கிய கேடு கிடையாது. சித்திரத்தை வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தட்டி உடச்சிட்டு அதுக்கப்புறமா வருங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.